தமிழக அரசியல் களம் தேர்தல் பரபரப்புக்கு பஞ்சமில்லாத அளவுக்கு நாளுக்கு நாள் பல சுவாரஸ்யமான திருப்பங்களை சந்தித்து வருகிறது. ஒரு பக்கம் பிரச்சாரங்கள் அனல் பறக்க தொடங்கியுள்ள நிலையில் மறுபக்கம் கூட்டணி கணக்குகள் சத்தமில்லாமல் அரங்கேறி வருகின்றன. கூட்டணியில் இருக்கும் கட்சிகளை தக்க வைப்பது, வெளியேறியவர்களை மீண்டும் உள்ளே இழுப்பது என திரைமறைவு வேலைகள் ஜரூராக நடந்து வருகின்றன. அந்த வகையில் கோவையில் நடந்த ஒரு நிகழ்வு அரசியல் வட்டாரத்தில் உற்று நோக்கப்படுகிறது. அதிமுக தொண்டர்கள் மீட்பு குழுவின் கோவை மாநகர செயலாளர் மோகன்ராஜ் இல்ல விழா கோவையில் நடைபெற்றது. இந்த விழாவில் தொண்டர்கள் மீட்பு குழுவின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் கலந்து கொண்டார். ஆச்சரியம் என்னவென்றால், இதே விழாவில் பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையும் கலந்து கொண்டார். இருவரும் திருமண வீட்டில் சந்தித்துக் கொண்டதோடு சிறிது நேரம் தனியாகவும் மேடையிலும் கலந்துரையாடியதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து டிடிவி தினகரன் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் வெளியேறிவிட்டனர். அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி தரப்பு கூட்டணியில் இல்லை என்றாலும் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் தரப்பு பாஜகவுடன் இணக்கமாகவே இருந்தது. ஆனால் திடீரென அவர்களும் கூட்டணியில் இருந்து விலகினர். இந்த சூழலில்தான் அண்ணாமலையின் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. கூட்டணியை விட்டு வெளியேறிய ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனை மீண்டும் கூட்டணிக்குள் இணைக்க அண்ணாமலை தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதை உறுதிப்படுத்தும் விதமாக சமீபத்தில் டிடிவி தினகரனே ஒரு பேட்டியில், அண்ணாமலை என்னிடம் அடிக்கடி பேசுவார், நண்பர் என்ற முறையில் மீண்டும் என்டிஏ கூட்டணியில் வந்து இணையுமாறு என்னை வற்புறுத்தி வருகிறார் என்று கூறியிருந்தார். தினகரன் அப்படி சொன்ன சில நாட்களிலேயே தற்போது கோவையில் ஓபிஎஸ் அண்ணாமலை சந்திப்பு நடந்துள்ளது. அதிமுகவிலிருந்து வெளியேறவர்கள் தொண்டர்கள் மீட்பு குழு என்ற பெயரில் செயல்பட்டு வரும் நிலையில் அவர்களின் முக்கிய நிர்வாகி வீட்டு விழாவிற்கு அண்ணாமலை சென்றதும் அங்கு ஓபிஎஸ்ஐ சந்தித்து பேசியதும் சாதாரண நிகழ்வாக தெரியவில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து ஓபிஎஸ் வெளியேறிவிட்டாலும் பாஜக தலைவர்கள் அவரை தொடர்ந்து சந்திப்பதும் தொடர்பில் இருப்பதும் டெல்லியின் உத்தரவுப்படியே நடப்பதாக சொல்லப்படுகிறது. தென் மாவட்டங்களில் ஓபிஎஸ் இருக்கும் செல்வாக்கை பாஜக நம்புவதே இதற்கு காரணம். இந்த சந்திப்பு தொடர்பான புகைப்படங்களை அண்ணாமலை தனது எக்ஸ் தளத்திலும் பகிர்ந்துள்ளார். இதன் மூலம் நாங்கள் இன்னும் நட்போடுதான் இருக்கிறோம், கதவுகள் திறந்தே இருக்கின்றன என்ற சிக்னலை அண்ணாமலை கொடுத்துள்ளதாகவே அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். மேலும் டெல்லியில் சமீபத்தில் நடந்த சந்திப்பு என்பது அண்ணாமலையை மையமாக வைத்தே நடந்துள்ளது. இந்த சந்திப்பில் அமித்ஷா, PL சந்தோஷ், JB நட்டா உள்ளிட்டோர் இருந்துள்ளனர். இதில் 2024 பாஜக கூட்டணியில் இருந்தவர்கள் மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என அண்ணாமலைக்கு கட்டளையிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தொடர்ச்சியாக டிடிவி தினகரனையும் அண்ணாமலை சந்தித்து பேசினார். ஆனால் நட்பு ரீதியாக அண்ணாமலையுடன் பேசியதாக தினகரன் வெளிப்படையாகவே செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துவிட்டார். இந்நிலையில்தான் ஓபிஎஸ் சந்திப்பு நடந்துள்ளது. பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் இணைவார்களா? அண்ணாமலையின் இந்த சமாதான தூது வெற்றி பெறுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.